வணக்கம். இரணைமடுக்குளம் பான் கதவுகள் திறந்து விடப்பட்டிருக்கின்றது. பல கதவுகள் விடப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. காலையில் பல கதவுகள் திறந்து விடப்பட்டதாகவும், அதாவது நேற்று, முந்தநாள், நேற்று, அதற்கு முதல் நாட்களில் பல கதவுகள் திறந்து விடப்பட்டதாகவும், தற்சமயம் ஒரு 4 கதவுகள் தான் திறந்து விடப்பட்டிருக்கிறது. வான் கதவுகள் திறந்து போதுமான அளவு நீர் வெளியேற்றப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. அதாவது அபாயங்களிலிருந்து மக்கள் நீங்கியதாக ஓரளவு சந்தோஷப்படக்கூடிய மாதிரியான தகவல்கள் தற்போது கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. இரணைமடுக்குளம் பான் பாய்வது சம்பந்தமான ஒரு தகவலாக இந்த காணொலி அமைகின்றது. அந்த பகுதியில் உள்ள மக்களுடைய கருத்துக்கள் சம்பந்தமாக கிடைத்திருக்கிறது. அந்த செய்திகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். இன்று மழை நின்று விட்டது. ஆனால் நேற்று, அதற்கு முதல் கடும் மழை பெய்து கொண்டிருந்தது. நீர்மட்டமும் சற்று குறைந்து கொண்டு வருகின்றது. மக்களுடைய வாழ்வாதாரங்கள் மெல்ல மெல்ல துளிர்த்து கொண்டு வருகின்றது. ஆனாலும் பாடசாலைகள், அரச நிறுவனங்களில் அல்லது பொது இடங்களில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்ப முடியவில்லை. பெரும்பாலான உயர்ந்த நிலங்களில் உள்ள மக்களுக்கு பிரச்சனை இல்லை. தாழ்வான பகுதிகளில் பள்ளத்தாக்கான பகுதிகளில் வாழ்ந்த மக்களுக்கு பெருமளவு பிரச்சனை காணப்படுகிறது. அங்கு நீர்மட்டம் பெருமளவுக்கு குறையவில்லை. சிறிதாகத்தான் நீர்மட்டம் குறைந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய வீடுகள், அவர்களுடைய சொத்துக்கள் பெருமளவு அடித்து செல்லப்பட்டிருக்கிறது வெள்ளத்தால். மிருகங்கள், ஆடுகள், மாடுகள், கால்நடைகள் என்று சொல்லி பெருமளவு மிருகங்கள் இறந்திருக்கின்றன. சில உயிர் இழப்பு சம்பவங்களும் நடந்திருக்கின்றது. மழை விட்டது. மழை விட்டும் தூவானம் நிற்கவில்லை என்று சொல்வது போல கிளிநொச்சி பகுதியில் தற்சமயம் பள்ளமான பிரதேசங்களுடன் மக்களுடைய இயல்பு வாழ்வு சீராகவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த இரணைமடு சூழலை சுற்றி தற்பொழுது பெருமளவு மக்கள் வான் பாய்வதை பார்ப்பதற்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் இது ஒரு நல்ல ஆரோக்கியமான செயல் அல்ல, ஆபத்தான செயல். வேளாண்மை, அந்த இரணைமடு சுற்றாடல், அதன் கிளிநொச்சி, அதன் பகுதியில் உள்ள பெருமளவு நெல் வேளாண்மை, அதாவது தோட்ட வேளாண்மை என்பன பாதிக்கப்பட்டிருக்கிறது. தோட்ட செய்கையாளர்களுடைய பயிர்கள், கத்தரி, மிளகாய், வெண்டி பூசணி போன்றவை நீரில் மூழ்கி அவை செயலற்று அழுகி இருக்கின்றன. தற்போதைய உதவிகளின் திட்டங்களை பற்றி நாங்கள் நோக்குவோமானால், இஎஸ்மாரனுடைய உதவிகள் தான், அதாவது கீழ்மட்ட உதவிகள் தான் அங்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன. உரிய மேல்மட்ட உதவிகள் கிடைக்கவில்லை. உரிய அதிகாரிகள் அங்கு சென்று பார்க்க முடியவில்லை. அதற்கு காரணம் அங்கு நீர்மட்டம் உயர்வாக இருக்கிறது. அதிகாரிகள் செல்ல முடியாத நிலை காணப்படுகிறது. ஹெலிகாப்டர்கள் போன்றவற்றின் உதவியுடன் முப்படையினரும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். முப்படையினர் பல இடங்களில் சென்று பல மக்களை பாதுகாத்திருக்கின்றார்கள். அன்றானுடைய உதவி கிடைக்கவில்லை என்று பல மக்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் அது பிந்தித்தான் கிடைக்கும். தற்போது கிராம மட்ட அதிகாரிகளால் தரவுகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லியும் அதன் பின்னர் தான் ஏனைய உதவிகள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆனால் மக்களுக்கு இப்போ அவசரமாக சமைத்த உணவுகள், சாப்பாடு, அன்றாட சாப்பாடு, அந்த பசி போக்க வேண்டிய உதவிகளை கிராம நிலதாரிகள், அதாவது இஎஸ்மார் உதவி செய்வதாக பல இடங்களிலிருந்து தகவல்கள் கிடைக்கின்றன. பாதிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த பாதிப்புகள் சம்பந்தமான தரவுகள் எடுக்கப்பட்டுகின்றன. உதவிகள் கிடைக்க சில நாட்கள் செல்லும் என்று மக்கள் கூறுகின்றார்கள். மக்கள் இடம்பெயர்ந்து பாடசாலைகள், பொது இடங்களில், அரச கட்டிடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தற்போது சிறிதளவு நீர் வழிந்தோடிக் கொண்டிருக்கின்றன. 2-3 நாட்கள் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனாலும் தற்செயலாக மழை மீண்டும் ஆரம்பிக்குமானால், இன்று அல்லது நாளை மழை மீண்டும் பெய்வதானால் நிலைமை மோசமாகும் என்று கூறப்படுகின்றது. குறிப்பிட்ட மக்கள் தான் இடர்காப்பு அமைப்புகளால் குறிப்பிட்ட ஒரு தொகை மக்களைத்தான் பாதுகாக்கலாம். அதற்கு மேல் என்று சொன்னால் மக்களை பாதுகாக்க முடியாத என்ற நிலையும் காணப்படுகின்றது. 25, 26ஆம் தேதிகளில் மரங்கள் பெருமளவு பிரதேசங்களெல்லாம் முறிந்து, வடக்கு கிழக்கில் பெருமளவு பிரதேசங்களில் பெருமளவு மரங்கள் முறிந்தது. மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டிருந்தன. சில இடங்களில் மின்சார பயர்கள் அறுந்தன. மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சியும் அவ்வாறான பிரதேசங்களில் மரங்கள் முறிவு கூடுதலாக காணப்பட்டது. போக்குவரத்து இடைஞ்சலாக இருந்தது. அவை குறித்த நேரத்துக்குள் சரி செய்யப்பட்டதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. இரணைமடு குளத்தை சுற்றாடல்கிற இளைஞர்கள், சிறுவர்கள், குழந்தைகள் என்று பெருமளவு மக்கள் அங்கு வான் பாய்வதை பார்க்க வந்திருக்கின்றார்கள். தற்போது பாடசாலைகள் விடுமுறை என்ற காரணத்தினால பாடசாலை சிறுவர்கள் கூட அந்த இடங்களை நோக்கி நகர்கின்றார்கள். பெற்றோர்கள் தங்களுடைய சிறு பிள்ளைகளை அந்த இடத்துக்கு அழைத்து செல்கின்ற போது மிகவும் கவனமாக செயற்பட வேண்டும் என்பது பலருடைய எச்சரிக்கையாக இருக்கின்றது.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுடைய உதவிகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கின்றன. அவர் பல செயற்பாடுகள் செய்துள்ளார், சரியான நேரத்தில் பல செயற்பாடுகள் செய்திருக்கின்றார். தற்போது நாடு முழுவதும் ஒரு இடர்நிலை காணப்படுகின்றது. எனவே உரிய நேரத்திற்கு அவை கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்பட்டாலும் ஜனாதிபதியினுடைய உதவிகள் கிடைக்கும் என்று சொல்லி அங்குள்ள மக்கள் குறிப்பிடுகின்றார்கள். அங்குள்ள மக்கள் பலர் குறிப்பிடுகின்ற போது தற்போது ஜனாதிபதி சில முன்மாதிரியான செயற்பாடுகளை தமிழ் மக்களுக்கு செய்திருக்கிறார்கள் சொல்லியும், மாவீரர் தின சிறப்பாக கொண்டாடக்கூடியதாக இருந்தது என்று சொல்லியும், எந்தவித நெருக்கடிகள் நெருக்குவாரங்கள் இராணுவம் போலீஸினுடைய அராஜகங்கள் இல்லாமல் சுதந்திரமாக மாவீரர் தினங்கள் இந்த முறை கொண்டாடக்கூடியதாக இருந்தது என்று சொல்லியும், முன்னைய காலங்களில் மிகப்பெரிய அடக்குமுறைகள் மிகப்பெரிய அட்டூழியங்கள் முப்படையினர் மேற்கொண்டதாகவும், போலீஸ் இராணுவத்தினுடைய நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் அந்த மாவீரர் தினங்கள் தாங்கள் கொண்டாடியதாகவும் ஒரு அச்ச நிலையில் இருந்ததாகவும் அங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றார்கள். தற்போதைய ஜனாதிபதிக்கு அந்த விடயம் சம்பந்தமாக நம்பிக்கையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள். ஜனாதிபதியின் வருகை ஒரு நன்மையான வருகை என்று சொல்லி பலரால் கூறப்படுகின்றார்கள். பாடசாலைகள் தற்போது லீவாக இருக்கின்றபடியால் பெருமளவு மக்கள் பெருமளவு சிறுவர்கள் நீர்நிலைகள் அவ்வாறான இடங்களில் செல்கின்றார்கள். அந்த சிறுவர்களுக்கு பெற்றோர்கள் உரிய கவனிப்புகளை மேற்கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் தங்களுடைய சிறுவர்கள் மீது கரிசனை கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. இரணைமடு சுற்றாடல்கள் பான் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அங்கு போலீஸ் பாதுகாப்பு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இருந்த பொழுதும் சிறுவர்களுடைய நடமாட்டம் அங்கு கூடுதலாக இருக்கின்றது. எனவே பெற்றோர்கள் கையில் தான் அவர்களுடைய பிள்ளைகளின் பாதுகாப்பு தங்கியிருக்கின்றது. இதைவிட இரணைமடு சுற்றாடல்கள் பல கடைகள் காணப்படுகின்றன. பல கடைகள் காணப்படுகின்றன. கடைகளில் பல்வேறு பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. உதாரணமாக கிழங்கு வகைகள், சிற்றுண்டிகள், கச்சான்கள் மற்றும் சூளங்கள், வடைகள், தேநீர் கடைகள், ஐஸ்கிரீம் கடைகள், அப்படியான பல்வேறு கடைகள் காணப்படுகின்றன. தற்போது மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான சிறு சிறு கடைகள் வைத்து மக்கள் அதன் மூலம் கிடைக்கின்ற வருமானங்களை வைத்து அன்றாட சாப்பாட்டுக்கு அவற்றை எடுத்துக்கொள்கின்றார்கள் என்பது அங்குள்ள நிலைமைகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதைவிட வான்பாயும் பிரதேசங்களில் இளைஞர்கள் மீன்பிடி தொழில்களில் ஈடுபடுகின்றார்கள். பெரும் பெரும் கடல்களில் மீன்பிடிக்கின்ற மீனவர்கள் தற்போது நன்னீர் குளங்களை நோக்கி நகர்கின்றார்கள். தற்போது தங்களுடைய மீன்பிடி பாதிக்கப்பட்டிருக்கிறதாக, அங்கு பெருங்கடல்களுக்குள் சென்று மீன்பிடிக்க முடியாத நிலை காணப்படுவதாகவும், இவ்வாறான சிறு குளங்களில் மீன்பிடிப்பதற்கு அவர்கள் தங்களுடைய தொழில்துறைகளை இடமாற்றங்களை செய்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த இடத்துல மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தாங்கள் இது சம்பந்தமாக உரிய அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தங்களுக்கு உரிய நிவாரணங்களை பெற்று தர வேண்டும் என்று சொல்லியும் அவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். இதுவரைக்கும் எந்த அதிகாரிகளுக்கும் கோல் பண்ணி வரவில்லை. அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு இவ்வாறாக காணப்படுகிறது என்று சொல்லி ஒரு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்ட, அதாவது இரணைமடு குளத்தில் ஒரு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்ட ஒரு மீனவர் ஆதங்கப்படுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்பொழுது 4 வான்கதவுகள் இரணைமடு குளத்தில் திறந்து விடப்பட்டிருக்கின்றது. அவற்றின் உயரங்களும் கொஞ்சம் குறைவாகத்தான் காணப்படுகிறது. இங்குள்ள நெல் விவசாயம் மற்றும் தோட்ட பயிற்சிகள், மீன்பிடி போன்ற முக்கியமாக 3 தான் காணப்படுகின்றது. இவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் இங்குள்ள மக்களுக்கு என்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக காணப்படுகிறது. குளங்களில் மீன்பிடி சிறப்பாக நடைபெறுகிறது. நன்னீர் மீன்பிடி தொழில்கள் இங்கு காணப்படுகின்றது. சிலாப்பியா அல்லது யப்பான் என்று சொல்லப்படுகின்ற மீன்கள் பெருமளவு இங்கு பிடிக்கப்படுகின்றன. அவற்றை பல இடங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தென்பகுதியிலிருந்து வருகின்ற பல கூலர் வாகனங்களுக்கு இங்குள்ள சிலாப்பியா மற்றும் ஜப்பான் மீன் பிடிக்கிறவர்கள் அவற்றை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். கணிசமான அளவு இதனூடாக அவர்களுக்கு தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கான வருமானங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பல இடங்களில் சிறு மீனவர்கள் தாங்கள் பிடித்து வருகின்ற சிலாப்பியாக்களை நிறுத்தி கொழும்பிலிருந்து வருகின்ற பெரிய வாகனங்களில் கூலர்களில் ஏற்றுமதி செய்வதையும் காணப்படுகின்றது. இது பெரிய கொடை என்ற பகுதிக்கு கிளிநொச்சியில் பிடிக்கப்படுகின்ற இந்த சிலாப்பியாக்கள் தென்பகுதியில் உள்ள பெரிய கொடை போன்ற தென்பகுதியில் உள்ள பிரதேசங்களுக்கு ஏற்றுமதி செய்வதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. முதியவர்கள், முதிய வயதான அம்மாக்கள், இளைஞர்கள் மற்றும் குடும்ப பாங்கான பெண்கள், குடும்பத்தினர் என்று பல்வேறு ரகத்தினர், பல்வேறு வகையினர் கிளிநொச்சி இரணைமடு சுற்றாடலை சுற்றி சிறு வியாபாரங்களில் ஈடுபடுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது.